بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد அன்பிற்குரிய சகோதரர்களே இன்று நாம் சூரத்துல் மஸத் சூரா பற்றிய விளக்க உரையை பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். சூரத்துல் மஸத் அது மக்கியாவாகும். அது 5 ஆயத்துக்களை கொண்ட ஒரு சூறாவாக கருதப்படுகிறது. முஸ்ஹஃபின் ஒழுங்கமைப்பில் 111வது சூறாவாக சூரத்துல் மஸத் காணப்படுகிறது. இந்த சூறாவானது அபூ லஹப் என்று பெயர் சொல்லப்பட்ட அப்துல் உஸ்ஸா இப்னு அப்துல் முத்தலிப் அவனுடைய விடயத்தில் இந்த சூரா இறக்கப்பட்டது. அபூ லஹப் என்பவன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருங்கிய உறவுக்காரர், சாச்சா அல்லது பெரியப்பா முறையாக அவர் காணப்பட்ட ஒரு மனிதர். அல்லாஹு தஆலா அபூ லஹபை அல் குர்ஆனில் குறிப்பிடுகிற போது அவனுடைய பெயரை சொல்லி அல்லாஹ் குறிப்பிடவில்லை, மாறாக அபூ லஹப் என்பதாகத்தான் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அவனுடைய பெயர் அப்துல் உஸ்ஸா இப்னு அப்துல் முத்தலிப் என்பதாகும். அபூ லஹப் என்றால் இலங்கக்கூடியது, வெளிச்சம் உள்ளது என பொருள்படுகிறது. ஏனென்றால் அதற்கு ஒரு சில காரணங்கள், அபூ லஹப் என பெயர் வைக்கப்பட்டதற்கான காரணங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று, அவனுடைய முகம் அதாவது அழகான இலங்குகிற ஒளியிலான முகமாக இருந்தது ஆரம்பத்தில். இன்னும் ஒரு கருத்து, அவன் நாளை மறுமையில் நரகத்தில் போய் சேருவான் என்பதற்காக அந்த நெருப்பு சுவாலை கொண்ட முகம் எனவும் பெயர் சொல்லப்படுகிறது. எனவேதான் அல்லாஹு தஆலா அபூ லஹபுடைய பெயரை அபூ லஹப் எனத்தான் சொன்னானே தவிர அப்துல் உஸ்ஸா என சொல்லவில்லை. காரணம், உஸ்ஸா, லாத் உஸ்ஸா எனப்படுகிற அந்த சிலைகளின் அடியான் என அங்கே பெயர் வைக்கப்பட்டிருந்தது. ஒருபோதும் அதனை குர்ஆன் ஏற்காது. எனவேதான் அல்லாஹு தஆலா அவனை அபூ லஹப் என பெயர் சொன்னான். புனித அல் குர்ஆனில் 6வதாக இறங்கிய சூறாவாக சூரத்துல் மஸத் காணப்படுகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்து 4வது வருடத்தில் இந்த சூரா இறக்கப்பட்டது. அதாவது இந்த சூரா சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு சூரத்து தக்வீருக்கு முன்னர் இறங்கிய ஒரு சூறாவாகும். ஜாபிர் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்வருமாறு குறிப்பிடுகிறார்கள். புனித அல் குர்ஆனில் முதலாவதாக இறங்கிய சூரா சூரத் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்ற சூறாவாகும். 2வதாக நூன் வல் கலம் என்ற சூறாவும், 3வதாக யா ஐயுஹல் முஸம்மில் என்ற சூறாவும், 4வதாக யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர் என்ற சூறாவும், அடுத்து சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு நாம் இன்று பார்க்கக்கூடிய தப்பத் யதா அபி லஹபி வதப் என்ற சூறாவும், அதுக்கு பிறகு இத ஷம்சு குவ்விரத் என்ற சூறாவும் இறங்கப்பட்டது என ஜாபிர் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த சூறாவுக்கு சூரத்து அபி லஹப் எனவும் சூரத்து தப்பத் எனவும் பெயர் சொல்லப்படுகிறது.
இந்த சூரா அபூலஹபையும் அவனுடைய மனைவியாகிய உம்மு ஜமீல் என்பவளையும் எச்சரித்து அவர்கள் பயங்கர நரகத்தில் இருப்பார்கள் அவர்களை சபித்தும் இந்த சூரா இறங்கப்படுகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பின்வருமாறு சொல்கிறான், ஃபஸ்த பிமா துஉமர், நீங்கள் இப்பொழுது இந்த தீனை, இந்த மார்க்கத்தை யாருக்கும் பயப்படாமல் பகிரங்கமாக மக்களிடத்தில் எத்தி வையுங்கள் என அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிட்ட போது, புகாரியுடைய ரிவாயத்தில் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் பின்வருமாறு குறிப்பிடுகிறார்கள், வ அன்திர் அஷீரத்தகல் அக்ரபீன், உங்களுக்கு நெருக்கமான உங்களுடைய உறவுக்காரர்களுக்கு நீங்கள் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லுங்கள், அவர்களுக்கு நீங்கள் அல்லாஹுடைய அதாபு பற்றி, அல்லாஹுடைய தீன் பற்றி அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்ற வசனம் இறங்கியவுடன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், சஃபா மலை அடிவாரத்துக்கு சென்று அங்கே உயர்ந்த இடத்தில் ஏறிக்கொண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை பார்த்து பின்வருமாறு அழைக்கிறார்கள், யா பனி அதி, யா பனி ஃபிஹர், அதே போன்று ஆலு அப்துல் முத்தலிப், ஆலு ஹாஷிம், வ ஆலு அப்து மனாஃப், வ ஆலு குசை என ஒவ்வொரு கோத்திரமாக, ஒவ்வொரு குடும்பமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விழித்து அவர்களை அழைக்கிறார்கள். அழைத்த போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சத்தத்தை கேட்ட மாத்திரம் அந்த எல்லா கோத்திரங்களும் குடும்பங்களும் அந்த இடத்தில் குழுமுவதற்காக, அந்த இடத்தில் ஒன்று சேருவதற்காக ஆரம்பித்தார்கள். யாருக்காவது வர முடியாமல் இருந்தால் அவர்களுடைய வீட்டில் யாரையாவது அழைத்து அந்த இடத்துக்கு போய் என்ன நடக்கிறது என பாருங்கள் என சொல்பவர்களாக இருந்தார்கள். அதில் ஒருவராக அபூலஹப், அதாவது அபூலஹப், நாங்கள் இப்போது பேசிக்கொண்டிருக்கிற அந்த குறிப்பிட்ட அந்த மனிதன் அபூலஹபும் அந்த இடத்துக்கு சமூகம் தந்தான். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை பார்த்து பின்வருமாறு சொல்கிறார்கள், அரஐத்துக்கும் லவ் அக்பரத்துக்கும் அன்ன கைலம் பில் வாதி துரீது அன் துகீர அலைக்கும் அகுந்தும் முசத்திகிய, நான் உங்களுக்கு சொன்னால், இதோ இந்த மலைக்கு பின்னால் இருந்து ஒரு படை உங்களை நோக்கி வர இருக்கிறது என நான் உங்களுக்கு சொன்னால் நீங்கள் என்னை உண்மைப்படுத்துவீர்களா, நான் சொன்னது சரி என சொல்வீர்களா என கேட்டார்கள். அப்பொழுது எல்லோரும் ஒரே மித்த குரலில் சொன்னார்கள், ஆம், மா ஜர்ரப்னா அலைக இல்லா சிதிகா, நிச்சயமாக நீங்கள் பொய் சொன்னதை நாம் பார்த்ததே இல்லை, எனவே நீங்கள் அவ்வாறு சொல்வதாக இருந்தால் நிச்சயமாக அது உண்மையாகத்தான் இருக்கும் என அவர்கள் சொன்னபோது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படியா இருந்தால் நான் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த ஒரு ரசூலாக, நபியாக இருக்கிறேன். அல்லாஹுடைய தீனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உங்களுக்கு தண்டனை நரகம் இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது அபூலஹப் சொல்கிறான், தப்பல்லக சாயிரல் யௌம், இன்று மாத்திரமல்ல எப்பொழுதும் உனக்கு நாசம் உண்டாகட்டும், உனக்கு கேடு உண்டாகட்டும் என அபூலஹப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னபோது அல்லாஹு தஆலா இந்த சூராவை இறக்குகிறான். தப்பத் யதா அபீ லஹபி வ தப்ப, தப்பத் என்றால் நாசமாகட்டும், அதாவது யதா அபீ லஹப், அபூலஹபுடைய இரண்டு கைகளும் நாசமாகட்டும். இரண்டு கைகள்
என்பதன் மூலமாக அல்லாஹு தஆலா அவனுடைய உடம்பு முழுவதையும் இந்த இடத்துல குறிக்கிறான். வதப்ப, மேலும் அவன் அவ்வாறே நாசமாகுவான் எனவும் அல்லாஹ் உறுதியிட்டு சொல்கிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, அபூ ஜஹலும் அவனுடைய மனைவி உம்மு ஜமீல் என்ற அந்த பெண்ணும் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மற்ற முஃமின்களுக்கும் மிக அதிகமாக தொந்தரவு செய்தவர்கள். அஸ்மா பின்து அபி பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பின்வருமாறு குறிப்பிடுகிறார்கள். தப்பத் யதா அபி லஹப் என்ற சூரா இறங்கிய போது அவுரா பின்து ஹர்ப், அதாவது அபூ ஜஹலுடைய அபூ லஹபுடைய மனைவி அவுரா பின்து ஹர்ப் என்பவள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி கஅபத்துல்லா பக்கத்தில் ஓடோடி வருகிறார். அவள் பின்வருமாறு ஒரு கவிதை பாடுகிறாள். முதம்மமன் அபைனா வதீனஹு கலைனா வ அம்ரஹு அசைனா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என சொல்லுங்கள். முதம்மமன் அபைனா பின்வருமாறு அந்த, அதாவது அபூ லஹபுடைய மனைவி சொல்கிறாள், நாங்கள் ஒரு இழிவாக்கப்பட்டவரை எதிர்த்து நிற்கிறோம். அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய பேர் முஹம்மத், அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு எதிராக அந்த பெண் இழிவுபடுத்தப்பட்டவர் என பெயர் வைக்கிறார். நஊது பில்லாஹ். வதீனஹு கலைனா, அவர்களுடைய மார்க்கத்தை நாம் வெறுத்தோம். வ அம்ரஹு அசைனா, அவர்களுடைய கட்டளைகளுக்கெல்லாம் நாம் மாறு செய்கிறோம் என அந்த கவிதையை சொல்லிக்கொண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கஅபத்துல்லா பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிற நிலையில் அங்கே உம்மு ஜமீல் அபூ லஹபுடைய மனைவி வருகிறாள். இதனை பார்த்து அவருடைய கையில் பெரிய ஒரு பாறாங்கல்லும் இருந்தது. அவள் சொல்லிக் கொண்டு வருகிறாள், இந்த கல்லை அப்படியே அந்த முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையில போட்டு அவர்களை கொலை செய்ய நான் வந்திருக்கிறேன் என அந்த உம்மு ஜமீல் அபூ லஹபுடைய மனைவி சொல்லிக் கொண்டு வந்தாள். அப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொல்கிறார்கள், எனக்கு பயமாக இருந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது ஒன்றை அந்த பெண் செய்து விடுவாளோ என நான் பயந்து போனேன். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் நான் சொன்னேன், யா ரசூலல்லாஹ், இதோ உம்மு ஜமீல் அபூ லஹபுடைய மனைவி உங்களை நோக்கி பெரிய ஒரு கல்லை தூக்கி கொண்டு வந்து கொண்டிருக்கிறாள், ஏதாவது உங்களை செய்து விடுவாளா என நான் பயப்படுகிறேன் என சொன்ன போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னஹா லன் தரானி, நிச்சயமாக அவள் என்னை பார்க்க மாட்டாள், அவளால் என்னை பார்க்க முடியாது என நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, வ இதா கரஅத்தல் குர்ஆன ஜஅல்னா பைனக வ பைனல் லதீன லா யுமினூன பில் ஆகிரதி ஹிஜாபன் மஸ்தூரா. இந்த வசனத்தை இந்த இடத்தில் நாம் நினைவு கூறலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், நீங்க குர்ஆனை ஓதினால் உங்களுக்கும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்கும் இடையில நாம ஒரு திரையை, மறைவை போட்டு விடுவோம் என்ற வசனத்தை இந்த இடத்தில் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இப்படியாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த பெண் வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் அந்த பெண் சொல்கிறாள், யா அபா பக்கர், நான் கேள்விப்பட்டேன் உங்களுடைய தோழர், உங்களுடைய நண்பர் என்னை அவர் சபிக்கிறார் என நான் கேள்விப்பட்டேன். அப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக இந்த கஅபாவுடைய இறைவன் மீது சத்தியமாக நபிகளார் ஒருபோதும் உங்களை சபிக்கவும் இல்லை என சொன்னபோது அந்த பெண் அந்த இடத்தில ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு செல்கிறாள், நான் யார் என்று தெரியுமா
இந்த குறைசி மக்களில் மிக உயர்ந்த பெண்ணாக, பதவியிலும் பணத்திலும் எல்லா வகையிலையும் உயர்ந்த ஒரு பெண்ணாக இருக்கிறேன். எனவே உங்களுடைய தோழருக்கு ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுமாறு சொல்லுங்கள் என உம்மு ஜமீல் சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார். அவள் சென்றதற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், யா ரசூல் அல்லாஹ், அந்த பெண் உங்களை காணவில்லையா என கேட்டபோது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த பெண் வரும்போது என்னை ஒரு மலக்கு காணாமல் அவளுக்கும் எனக்கும் இடையில் ஒரு திரையை போட்டிருந்தார் என நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். தப்பத் யதா அபி லஹபின் வ தப். புகாரியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ஹா, அந்த சஃபா மலை, அந்த இடத்தை கொண்ட இடத்துக்கு பத்ஹா என பெயர் சொல்லப்படுகிறது. அந்த இடத்தில் ஒரு மலையில் ஏறி யா சபாஹா என அவர்கள் கூவி அழைக்கிறார்கள். அப்படி என்றால் ஒரு ஆபத்து வந்து விட்டது, அல்லது எல்லோரும் இந்த இடத்துக்கு வந்து விடுங்கள் என சொல்லிவிட்டு, நான் ஏற்கனவே சொன்ன அந்த விஷயத்தை, அந்த சம்பவத்தை திரும்பவும் சொல்லுகிறேன். அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த இடத்தில் காலையிலோ அல்லது மாலையிலோ விரோதிகள் எங்களை நோக்கி, உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் சொன்னால் நீங்கள் என்னை உண்மைப்படுத்துவீர்களா என கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக நாங்கள் உண்மைப்படுத்துவோம். ஏனென்றால் நீங்கள் ஒருபோதும் பொய் சொன்னதை நாங்கள் கேட்டது கிடையாது என சொன்னபோது அல்லாஹு தஆலா உங்களுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு சொல்கிறான் என நபி அவர்கள் சொன்னபோது, அபூ லஹப் தப்பன் லக வலிஹாதா அலிஹாதா ஜித் அதிஹாதா ஜமஅத்தனா, நீங்கள் நாசமாக போட்டும் இதுக்காகவா எங்களை ஒன்று சேர்த்தீர்கள் என சொன்னபோது தப்பத் யதா அபூ லஹபி வதப் என்ற அந்த சூரா இறங்குகிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சாச்சா பெரியப்பா மார்கள் 10 பேர் எல்லோரும் காணப்பட்டார்கள், இருந்தார்கள். அவர்களில் 4 பேர்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்ததுக்கு பிறகு உயிரோடு இருந்தார்கள். அவர்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இருவரும், அதே போன்று அபூ தாலிபும் அபூ லஹபும். அந்த 4 அந்த உறவுக்காரர்கள், சாச்சா மக்கள் அல்லது பெரியப்பாக்கள். இந்த 4வரில் 2 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது விடயம் எங்களுக்கு தெரியும். அவர்கள்தான் அப்பாஸ், ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுமா. 2 பேர் இஸ்லாத்தை ஏற்காதவர்கள், அவர்கள்தான் அபூ தாலிபும் அபூ லஹபும். அபூ லஹபுடைய பேர் அபூ உத்தைபா. அபூ உத்தைபா அவருடைய குன்னியத்துன்னு சொல்கிறோம். அதாவது அவனுடைய வாப்பா உத்தைபா, உத்பா என 2 பிள்ளைகள் அபூ லஹபுக்கு இருந்தார்கள். எனவே அபூ உத்தைபா, அந்த 2 பிள்ளைகளும் மூத்த பிள்ளையோட பேர் உத்தைபா. எனவே அபூ உத்தைபா எனவும் அபூ லஹபுக்கு குன்னியத் சொல்லப்படுகிறது. அதாவது பிள்ளையுடைய பெயரை வைத்து சொல்வதற்கு நாங்கள் சொல்லுவோமே, இவருடைய வாப்பா, அவருடைய வாப்பா, அவருடைய குடும்பத்தில் ஆண் பிள்ளைகளில் மூத்த பிள்ளையை வைத்து அவருடைய வாப்பா, இவருடைய வாப்பா என்று சொல்கிற மாதிரி அவருக்கு இருந்த மூத்த பிள்ளை உத்தைபா, அதை வைத்து அபூ லஹபுக்கு அபூ உத்தைபா என பெயர் சொல்லப்படுகிறது. அபூ லஹபும் அவனுடைய மனைவி உம்மு ஜமீலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்ல முடியாத துன்பத்தையும் துயரத்தையும் அவர்கள் கொடுத்து வந்தார்கள். இது பற்றி ரபிஅத் இப்னு அப்பாத் மின் பனி தெயில் என்ற குடும்பத்தில் ரபிஅத் இப்னு அப்பாத்
அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நான் ஆரம்பத்தில் ஜாஹிலியா காலத்தில் முஸ்லிம் அல்லாமல் இருந்தேன், பிறகு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூக் தில் மஜாஸ், யாகம் வச்சுக்கொள்ளுங்க, சூக் தில் மஜாஸ், தில் மஜாஸ் என்ற அந்த பகுதிக்கு அவர்கள் வந்து பின்வருமாறு சொல்கிறதை நான் பார்த்தேன். யா ஐயுஹன் நாஸ் கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு, மனிதர்களே லா இலாஹ இல்லல்லாஹ் என சொல்லுங்கள், நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் என நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடை தெருவுக்கெல்லாம் போய் சென்று மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பார்கள். இப்படி செல்லும் போது ரசூலுல்லாவுடைய பின்னால அபூ லஹப் தொடர்ந்து கொண்டே வருகிறான். அபூ லஹப் அவன் வந்து நாங்கள் ஏற்கனவே சொன்ன போது அவனுடைய முகம் ஆரம்பத்தில் பிரகாசமானதாக இருந்தது. அஹ்வல என்றால் அவனுடைய, நாங்கள் சொல்கிறோமே மாறு கண் என்று சொல்லி, மாறு கண் உடையவனாகவும் அதே போன்று பெரிய முடியை கொண்டவனாகவும் அபூ லஹப் இருந்தான். பெரிய முடி இருந்ததனால் அந்த முடியை இரண்டாக பிரித்து விரைத்து கொண்டிருந்தான் அந்த அபூ லஹப். இவன் என்ன செய்கிறான் என்றால், நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கெங்கெல்லாம் இஸ்லாத்தை சொல்வதற்காக சென்றார்களோ அந்த எல்லா இடங்களுக்கும் இவனும் பின்னால சென்று, இவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், இவன் பொய்யன், இவன் பைத்தியகாரன், நஊது பில்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அபூ லஹப் இவ்வாறு சொல்லி கொண்டிருந்தான். அந்த அளவுக்கு அபூ லஹபுடையும் அவனுடைய மனைவியினுடையும் தொந்தரவுகள், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொடராக இருந்து வந்தது. அதில் ஒன்றுதான் அபூ லஹபுடைய 2 பிள்ளைகளான உத்பா உதைபா, அவ்விருவரும் ருக்கையா உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 பெண்களையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பெண் பிள்ளைகளையும் திருமணம் முடித்து வைத்திருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பகிரங்கமாக சொல்ல ஆரம்பித்தவுடன் அபூ லஹப் செய்த இன்னும் ஒரு மோசமான வேலை, 2 பிள்ளைகளையும் அழைத்து சொன்னார்கள், நீங்கள் 2 பேரும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ருக்கையா உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரையும் நீங்கள் 2 பேரும் தலாக் சொல்ல வேண்டும் என அபூ லஹப் அந்த 2 பிள்ளைகளுக்கும் பணித்ததும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனையாக அது காணப்பட்டது. அப்படிப்பட்ட அபூ லஹபை அல்லாஹு தஆலா பின்னர் அவனுடைய இறுதி காலத்தில் எவ்வாறு அல்லாஹு தஆலா அவனை மரணிக்க செய்தான் என்பதையும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பிறகு பார்க்க இருக்கிறோம். இந்த சூரா எதனை குறிப்பிடுகிறது என்றால், அபூ லஹபுடைய நாசத்தை அல்லாஹு தஆலா தெளிவாக குறிப்பிடுகிறான். அவன் நாசமாகுவான், அதே போன்று அவன் நாசமாகிட்டான். அல்லாஹு தஆலா அந்த சூறாவை ஆரம்பத்திலேயே சொன்னான், அவன் நாசமாகுவான், அதே போல நிச்சயமாக நாசமாகிட்டான் என்றால் அது மிக உறுதியாக நடக்கும் என்பதை அல்லாஹு தஆலா பிரஸ்தாபிக்கிறான். அதே போன்று அவனுடைய சொத்துக்களோ அவனுடைய பதவி பட்டாளங்களோ அதே போன்று அவனுடைய பிள்ளைகளோ அவனுடைய ஆட்சி அதிகாரங்களோ அவனுக்கு ஒன்றும் பிரயோசனம் கொடுக்காது. அவன் நாளை மறுமையில் பயங்கரமான நரகத்தில் சேர்ந்து விடுவான். அவன் மாத்திரமல்ல, அவனுடைய மனைவியும் என்பதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் எச்சரிக்கிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சூறாவினூடாக நாங்கள் இன்னும் ஒரு சில விடயத்தை இந்த இடத்தில் பார்க்கிறோம். அதாவது அபூ லஹப் ரசூலுல்லாவுடைய மிக நெருக்கமான ஒரு உறவுக்காரராக இருந்தவன்.
ரசூலுல்லாவுடைய சாச்சா அல்லது பெரியப்பாக. எனவே ஒரு மனிதனுடைய அதாவது ரசூலுல்லாவுடைய உறவு என்பதற்காக அல்லாஹ்விடத்தில் அவனுக்கு விமோச்சனம் கிடையாது. மாறாக எவர்களெல்லாம் அல்லாஹ்வை ஏற்று அல்லாஹ்வை பயந்து அவனுடைய கடமைகளை செய்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் நாளை மறுமையில் விமோச்சனம், அவர்களுக்கு மாத்திரம்தான் சுவனம் உண்டு என்பதை அல்லாஹு தாலா இந்த சூறாவினூடாக எங்களுக்கு மிக தெளிவாக விளங்கப்படுத்துகிறான். அதே போன்று அபூலஹபும் அவனுடைய மனைவியாகிய உம்மு ஜமீலும் எவ்வாறு மரணிப்பார்கள் என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனில் இந்த சூறாவினூடாக சொன்னது போலவே அவர்கள் மரணித்தார்கள். எனவே இது முஅஜிஸா, குர்ஆன் என்பது ஒரு அற்புதம். அல்லாஹு தஆலா சொன்னவைகள் அது அப்படியே எந்த விதமான சந்தேகமுமின்றி நிச்சயமாக நடைபெறும் என்பதை இந்த சூறாவின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். குர்ஆன் முஅஜிஸா, அது ஒரு அற்புதமான ஒரு நூல் என்பதை இந்த சூறாவினூடாக, அது குர்ஆன் முழுவதும் அதைத்தான் சொல்கிறது. இந்த சூறாவிலும் அதனை நாங்கள் பார்க்கிறோம். மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப், அவனுக்கு அவன் சேர்த்த சொத்துக்கள் ஒன்றும் அவனுக்கு பிரயோசனம் செய்யாது. வமா கஸப், அவனுடைய சம்பாத்தியத்தில் மிக முக்கியமானது யஅனி வலதுஹு, அவனுடைய பிள்ளை உட்பட அவனுக்கு எந்த பிரயோசனத்தையும் கொடுக்காது என அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். அபூலஹப் ஒரு முறை சொல்கிறான், அதாவது எனது சகோதரனுடைய மகன், அவனை நான் கியாமத்து நாளில் அவன் என்னை பாதுகாப்பான் என நான் நினைத்திருந்தால் அது பிழையானதாகும். ஏனென்றால் அல்லாஹு தஆலா மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப், நான் நிறைய சொத்துக்களை சேர்த்திருக்கிறேன், நான் அதாவது தைரியமான அழகான நல்ல பிள்ளைகளை பெற்றிருக்கிறேன், இப்படி இருந்தும் கூட அவைகள் எனக்கு பிரயோசனம் கொடுக்காது என்பது எனக்கு நிச்சயமாக தெரிந்துவிட்டது. ஏன்? அல்லாஹு தஆலா குர்ஆனில் அதனை ஏற்கனவே சொல்லிவிட்டான். இப்படிப்பட்ட அபூலஹப் அல்லாஹ் சொல்கிறான், சயஸ்லா நாரன் தாத்த லஹப், அவன் நாளை மறுமையில் கொழுந்து விட்டெரிகிற நரகத்தில் போய் சேருவான். அவன் நாளை மறுமையில் நரகத்தில் போய் சேர்றதுக்கு முன்னர் அவனை அல்லாஹு தஆலா உலகத்திலே மிகவும் கேவலப்படுத்தி மிகவும் கேவலமான முறையில் மரணிக்க செய்தான். அல்லாஹு தஆலா அவனுக்கு பயங்கரமான ஒரு தொற்று நோயை அல்லாஹ் அவனுக்கு கொடுத்தான். உலகத்தில் நாம் ஒரு அல்லாஹ்வை பயந்து கொள்ளணும். உலகத்தில் யாரெல்லாம் அல்லாஹுக்கு எதிராக அவர்கள் அதாவது அல்லாஹுக்கு எதிராக போர் தொடுக்கிறார்களோ, அல்லாஹுக்கு எதிராக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக யாரெல்லாம் எழுந்து நிற்கிறார்களோ இவர்கள் இதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டியிருக்கிறது. அல்லாஹு தஆலா மறுமைக்கு முன்னரே சில நேரம் அல்லாஹ் அவனுக்கான தண்டனையை உலகத்தில் கொடுப்பான். எனவேதான் அந்த அடிப்படையில் அபூலஹபுக்கு அல்லாஹு தஆலா பயங்கரமான ஒரு தொற்று நோயை அல்லாஹு தஆலா கொடுத்தான். எந்த அளவுக்கு என்றால், இந்த தொற்று நோயினால் அவனுடைய உத்பா உத்தைபா ஆகிய பிள்ளைகள் கூட அவனுக்கு பக்கத்தில் நெருங்கவில்லை. அவனை தனியாக ஒரு வீட்டில் அவனுடைய மரணப்படுக்கையில் படுக்க வைத்தார்கள். யாரும் அந்த பக்கம் போகவில்லை. இறுதியாக அவன் மரணித்து பல நாட்கள் கழிந்து அந்த வீட்டில், அந்த பாலடைந்த வீட்டில் இருந்து நாற்றம் துர்நாற்றம் வந்தபோது மக்கள் நினைத்து கொண்டார்கள் அவன் இறந்து விட்டதாக. பிறகு என்ன செய்தார்கள்? அவர்கள் மிக தூரத்தில் இருந்து கயிற்றால அவனை கட்டி இழுத்து பெரிய ஒரு குழியில் போட்டுவிட்டு அந்த குழிக்கு மேலால்
தூர இருந்து கற்களை போட்டு எறிந்து அவனை மூடிவிட்டார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா உலகத்தில் அபூ லஹபை கேவலப்படுத்தினான் என்பதை வரலாறுகளூடாக நாம் அறிகிறோம். சயஸ்லா, அவன் அந்த அபூ லஹப் இருக்கிறானே, அவன் நாளை மறுமையில சேருவான். எதுல? நரகத்தில். அதாவது நாளை மறுமையில் நரகத்தில் அவன் சூடாக்கப்படுவான். அவனுடைய நரகத்துக்கு, அதாவது அவனுக்கு அல்லாஹ் தயார் செய்திருக்கிற நவுதுபில்லா அந்த நரகத்துக்கு போடப்படுகிறதுக்கு முன்னாலேயே அவனுக்கு சூடு கொடுக்கப்படும். அந்த நெருப்பு எப்படிப்பட்ட நெருப்பு என்பதை நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் மூலமாக தெரிந்து வைத்திருக்கிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், நீங்க உலகத்தில் இந்த பற்ற வைக்கிற இந்த நெருப்பு இருக்கிறதே, இது நாளை மறுமையில நரகத்துடைய நெருப்பில் 70 1 மடங்கு என ரசூலுல்லாஹ் சொன்னபோது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த நெருப்பை எங்களால் தாங்க முடியாதே, கொஞ்ச நேரமாவது நெருப்பை பிடிக்க முடியாது, நெருப்பை எங்களுடைய கையில் வைக்க முடியாது. அப்போ அந்த நரக நெருப்பு சுபஹானல்லாஹ் இதனை விட 69 மடங்கு அதிகமானதா என கேட்டபோது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம் என சொன்னார்கள். அப்படிப்பட்ட நரகத்தில் அவன் எரிக்கப்படுவான், சூடாக்கப்படுவான் என அல்லாஹு தஆலா அபூ லஹபை பார்த்து சொல்கிறான். தாத்த லஹப், அந்த நெருப்பு, அந்த நெருப்புக்கு நிறைய சுவாலைகள் இருக்கும், சுவாலைகளை கொண்ட பெரிய நெருப்பாக இருக்கும். அந்த நெருப்பில் தான் அபூ லஹப் எரிக்கப்படுவான் என அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். அவன் மாத்திரமல்ல, ரசூலுல்லாவுக்கு எதிராக இருந்த அவனுடைய மனைவி கூட, அவள் பற்றியும் அல்லாஹ் சொல்கிறான், வம்ரஅத்துஹு, அவளுடைய மனைவியும் தான் ஹம்மாலத்தல் ஹதப், விறகு சுமக்கிற அவளுடைய மனைவி. ஹம்மாலத்துல் ஹதப் என்றால் என்ன? முதலாவது அவனுடைய மனைவியுடைய பேர் என்ன? உம்மு ஜமீல். அவளுடைய பேர் அர்வா பின்த் ஹர்ப் இப்னு உமையா. அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரி தான் உம்மு ஜமீல். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஏற்கனவே நான் சொன்னது போல ஒரு விடயத்தை பார்க்கிறோம். ரசூலுல்லாவுடைய சாச்சா அல்லது பெரியப்பா, அதே போன்று அவளுடைய மனைவி அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு. அபூ சுஃபியான் பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர், அவருடைய சகோதரி. இவர்களால் கூட அந்த மனிதர்களை காப்பாற்ற முடியவில்லை. எவர்களெல்லாம் அல்லாஹு தஆலாவை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் மாத்திரம் பாதுகாக்கப்படுவார்கள். எனவே அல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த அபூ லஹபுடைய மனைவியை பார்த்து ஹம்மாலத்தல் ஹதப் என்று சொன்னதற்காக சில விளக்கங்கள் கொடுக்கப்படுகிறது. ஒன்று, கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அவள் எப்பொழுதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, ரசூலுல்லாஹ் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர் பரம ஏழை, எனவே என்னிடத்தில் இருக்கிற சொத்து மாதிரி அல்ல அவரிடத்தில் இருக்கிற சொத்து என அந்த பெண் அடிக்கடி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஏளனம் செய்யக்கூடியவளாக இருந்தால். அதே போல இப்னு ஸைத் லஹாக் ரஹிமஹுல்லாஹ், இந்த பெரியார்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஏன் ஹம்மாலத்துல் ஹதப் என்று பெயர் வைக்கப்பட்டது என்றால், அவள் எப்பொழுதும் கற்களை, முட்களை, அதாவது மனிதனுக்கு தொந்தரவு செய்யக்கூடிய மோசமான மரக்கிளைகளை கொண்டு வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதையில் போடுறதுனால தான் அவளுக்கு ஹம்மாலத்துல் ஹதப் எனவும் பெயர் சொல்லப்பட்டது. ரபி என்பவர்கள் குறிப்பிடுகிறார்கள்,
இப்படிப்பட்ட இந்த முட்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறி மிதிக்கிற போது அல்லாஹு தஆலா அதனை உடனடியாக பட்டு புடவைகளை போல அல்லாஹ் மாற்றி விடுவதாக ரபீ என்பவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சயீத் இப்னு ஜுபைர் என்பவர் சொல்கிற போது, அதாவது ஹம்மாலத்துல் ஹதப் என சொல்வதற்கான காரணம் என்னவென்றால், அவள் நிறைய பாவங்களை சுமந்திருக்கிறாள் என சிலர் சொல்கிறார்கள். இன்னும் ஒரு கருத்து இருக்கிறது. ஹம்மாலத்துல் ஹதப் என்றால் அவள் மக்களுடைய விறகுகள், அதாவது மக்களை பற்றி கோல், அதே மாதிரி மக்களை பற்றி பொறாமையோடு பிழையாக பேசி திருபவள், எனவே அந்த பாவங்களை சுமந்து கொண்டிருப்பவள் எனவும் சிலர் அதற்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். இன்னும் சில தஃப்சீர்களில் வக்கான பைத்து அபி லஹப் கரீபன் மின் பைத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ லஹபுடைய வீடு ரசூலுல்லாஹுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருந்ததால் அந்த அபூ லஹப் அதிகமாக இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடிக்கடி அவனும் அவனுடைய மனைவியும் ரசூலுல்லாஹ்வை தொந்தரவு செய்து கொண்டிருந்ததனால் தொந்தரவு கொடுப்பவர்கள் என ஹம்மாலத்துல் ஹதப் என அவர்களுக்கு அந்த மனைவிக்கு பெயர் சொல்லப்படுகிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த கணவனும் அபூ லஹப் மனைவி உம்மு ஜமீலும் எவ்வாறு மோசமான மனிதர்களாக உலகத்தில் வாழ்ந்து மரணித்தார்கள். நாங்கள் சில மனிதர்களை பார்க்கிறோம். ஒன்றில் கணவனும் மனைவியும் 2 பேரும் முஃமின்களாக நல்லவர்களாக வாழ்ந்தவர்கள். அதுக்கு உதாரணமாக எங்களது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய மனைவிமார்களையும், அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களது மனைவியையும், அதே போன்று மற்ற எல்லா முஃமின்களான ஆண்களையும் பெண்களையும் குறிப்பிடலாம். கணவனும் முஃமின், மனைவியும் நல்ல முஃமினாக இருக்கிறாள். இரண்டாவதாக 2 பேருமே காஃபிராக இருந்தவர்கள். அதுதான் அபூ லஹபும் அவனுடைய மனைவி ஹம்மாலத்துல் ஹதப் என பெயர் சொல்லப்படுகிற உம்மு ஜமீல். 2 பேரும் காஃபிர்களாக இருந்து காஃபிர்களாக மரணித்தார்கள். நாளை மறுமையில் பயங்கர நரகத்தில் சேர்வார்கள் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். மூன்றாவதாக கணவன் முஃமினாக இருப்பவர், மனைவி காஃபிராக இருப்பாள். உதாரணமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்றவர்கள். அவர்கள் இருவரும் நபியாக இருந்தார்கள், முஃமின்களாக இருந்தார்கள். இருவர்களுடைய மனைவியும் காஃபிராக இருந்தார்கள். நான்காவதாக கணவன் காஃபிராக இருப்பான், மனைவி முஃமினாக இருப்பாள். உதாரணமாக ஃபிர்அவுனுடைய மனைவியை குறிப்பிடலாம். ஃபீ ஜீதிஹா, அவளுடைய ஜீத் என்றால் கழுத்து. யாரு? உம்மு ஜமீல் அபூ லஹபுடைய மனைவியுடைய கழுத்தில் ஹபுலும் மிம் மசத், முறுக்கப்பட்ட கயிறு இருக்கும் என அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். முறுக்கேறிய கயிறு இருக்கும் என்பதற்கான சில விளக்கங்கள் அதற்காக தஃப்சீருடைய உலமாக்கள் கொடுக்கிறார்கள். நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா அந்த பெண்ணை, உம்மு ஜமீலை, அவளுடைய கழுத்தில் ஒரு கயிறை கட்டி நரகத்துக்கு இழுத்து கொண்டு வந்து அவனுடைய கணவனாகிய அபூ லஹபுக்கு எவ்வாறு அல்லாஹ் தண்டனை கொடுக்கிறானோ அதே போன்று அவளுக்கும் அல்லாஹ் தண்டனை கொடுக்கிறான். அதே போன்று சயீத் இப்னுல் முஸய்யப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அவனிடத்தில், அந்த உம்மு ஜமீலிடத்தில் மிக, அதாவது மாணிக்கத்தில், பெருமதியான மாணிக்கத்தில் உள்ள பெரிய ஒரு மாலை இருந்தது. அவள் என்ன சொல்கிறாள் என்றால், லாத் உஸ்ஸா நஊது பில்லாஹ், அந்த காலத்தில் வணங்கப்பட்ட அந்த சிலைகள் மீது சத்தியமிட்டு சொல்கிறான், இவைகளை நான் விற்று, இந்த பெருமதியான மாலைகளை விற்று முஹம்மதுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கும் அவருடைய மார்க்கத்துக்கும் எதிராக நான் செலவு செய்கிறேன் என அந்த உம்மு
ஜமீல் குறிப்பிட்டதனால் அல்லாஹு தஆலா நாளை மறுமையில அதற்காகவே அவளுடைய கழுத்தில் இருந்த அந்த மாலையை வைத்து அவளை அல்லாஹ் வேதனை செய்வதனால் தான் ஹம்மாலத்தல் ஹதப் ஃபீ ஜீதிஹா ஹப்லும் மின் மஸத், அவளுடைய கழுத்தில் முறுக்கேற்றப்பட்ட கயிற்றினால் அவள் வேதனை செய்யப்படுவாள். அவள் கயிற்று, அதாவது அவளுடைய கழுத்தில் முறுக்கேற்றப்பட்ட கயிறு, நெருப்பிலான கயிறு இருக்கும் என்பதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சூரத்துல் மஸதை நாம் மிக சுருக்கமாக இதை நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் ஆழமாக பார்க்கிறதாக இருந்தால் நிறையவே அதனுடைய விளக்கங்களை சொல்லிக்கொண்டு செல்லலாம். குறிப்பாக நாங்கள் இதிலிருந்து எதனை விளங்குகிறோம் என்றால், இவர்களெல்லாம் அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வை பயந்து அவனுடைய கடமைகளை சரிவர செய்கிறார்களோ அவர்களைத்தான் அல்லாஹு தஆலா உலகத்திலும் மறுமையிலும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கிறான் என்பதை இந்த சூறாவினூடாக நாம் தெரிந்து கொள்கிறோம். நாம் ஆரம்ப வகுப்பில் நாம் ஏற்கனவே சொன்னது போல இன்ஷா அல்லாஹ் 10 வகுப்புகளுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஒரு போட்டியை வைக்க இருக்கிறோம். அதில் இன்ஷா அல்லாஹ் 5 கேள்விகள், 10 வகுப்பில் நடந்த 5 கேள்விகள் கொடுக்கப்படும். அதில் சரியான விடையை சொன்னவர்களுக்கு குழுக்கள் அடிப்படையில் பெறுமதியான பரிசுகள் கொடுக்கப்படும். இன்னும் ஒரு சில வினாடிகளில், நாங்கள் இப்போ இருக்கிற இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தின் முதல் 10 நாட்களுடைய சிறப்புகளை இந்த இடத்தில் சொன்னால் நல்லது என நினைக்கிறேன். அல்லாஹு தஆலா எங்களுக்கு சில நாட்களை, சில காலங்களை தருகிறான். அந்த நாட்களில், அந்த மாதத்தில் அல்லது அந்த காலத்தில் எங்களுடைய நன்மைகளை அதிகப்படுத்தி கொள்வதற்காக, அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுக்கொள்வதற்கான நல்லதொரு சந்தர்ப்பமாக அல்லாஹு தஆலா வைக்கிறான். அந்த அடிப்படையில் நாம் இருக்கிற அஷ்ரு துல் ஹிஜ்ஜா என சொல்லப்படுகிற துல்ஹிஜ்ஜா மாதத்தின் முதல் 10 நாட்களும் மிக சிறப்பான ஒரு நாளாக கருதப்படுவதனால் தான் அல்லாஹு தஆலா இந்த 10 நாளை பற்றி சொல்கிற போது வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ரின், ஃபஜ்ர் மீது சத்தியமாக, அதிகாலை வேளையின் மீது சத்தியமாக, 10 இரவுகள் மீது சத்தியமாக, எந்த விஷயம் எங்களுக்கு மிகவும் பெருமதியாக இருக்கிறதோ அதை வைத்து அல்லாஹு தஆலா சத்தியமிடுவது ஒரு குர்ஆனில் நாங்கள் சாதாரணமாக பார்க்கிற ஒரு விடயம். எனவே அல்லாஹு தஆலா இந்த 10 நாட்களை வைத்து சத்தியமிட்டு சொல்கிறான். இந்த 10 நாட்கள் மீது சத்தியமாக, அந்த அளவுக்கு இந்த 10 நாட்களும் சிறப்புக்குரியது என்பதை இந்த வசனங்களினூடாக நாம் அறிகிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த 10 நாட்களில் செய்கிற அமலை விட சிறந்த நாட்கள் வேறு கிடையாது. அப்பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் சென்ற அந்த நாட்களை விடவுமா இந்த நாட்கள் சிறப்புக்குரியது என கேட்டபோது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், அல்லாஹ்வுடைய பாதையில் செல்றதென்றால் இவ்வளவு கஷ்டம். சுபஹானல்லாஹ், உயிரை தியாகம் செய்வதற்காக ஒரு மனிதன் அங்கே செல்கிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் தனது உயிரையும் சொத்துக்களையும் இழந்து வந்த மனிதனை தவிர, பொதுவாக அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிற அந்த புனித அல்லாஹ்வுடைய போருக்காக அல்லாஹ்வுக்காக சென்ற அந்த நாட்களை விடவும் இந்த நாட்கள் சிறப்புக்குரிய நாட்கள் எனவும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.
இந்த நாட்கள் சிறப்பு பெறுவதற்கான இன்னும் ஒரு காரணம், அதில் எல்லா இபாதத்துக்களும் ஒன்று சேர்ந்திருக்கிறது. தொழுகை வளமையாக நாங்கள் தொழுகிறது போல தொழுகிறோம், அதே போன்று சுன்னத்தான நோன்புகளை நோட்கிறோம், அதே போன்று ஹஜ்ஜு செய்கிறோம், அதிகமாக அல்லாஹு அக்பர் என்று இந்த நாட்கள் நாங்கள் திக்ரு செய்கிறோம். இப்படியாக நிறைய அமல்கள் எல்லாம் இந்த 10 நாட்களிலும் ஒன்று சேர்வதனால் இந்த 10 நாட்களும் சிறப்பு பெறுகிறது. அதே போன்றுதான் இந்த 10 நாளில் ஒரு நாளாக அரஃபாவுடைய நாள் கருதப்படுவதனால் இந்த 10 நாட்களும் இன்னும் சிறப்பு பெறுகிறது. இதனைத்தான் குர்ஆன் வஷாஹிதின் வமஷ்ஹூத், அல்லாஹ் ஷாஹிதின் மஷ்ஹூத் என 2 நாட்களை வைத்து சத்தியமிடுகிறான். ஷாஹித் என்றால் அதுக்கு தஃப்சீரில் விளக்கம் கொடுக்கப்படுகிறது, ஜும்ஆவுடைய நாள். மஷ்ஹூத் என்றால் அரஃபாவுடைய நாள். எனவே இப்படிப்பட்ட அரஃபாவுடைய நாளும் இருப்பதனால தான் இந்த நாட்கள் சிறப்பு பெறுகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிரார்த்தனைகளில் சிறந்த பிரார்த்தனை அரஃபாவுடைய நாளில் செய்யப்படக்கூடிய பிரார்த்தனையாகும். நானும் எனக்கு முன்னர் வந்த நபிமார்களும் இந்த நாளில சொன்ன ஒரு பிரார்த்தனை என்ன தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். பொதுவாக இந்த 10 நாட்கள் மாத்திரமல்ல, இந்த துஆ எப்பொழுதும் இந்த துஆவை நாம் திக்ரை செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த அரஃபாவுடைய நாளில் இந்த லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என அதிகமாக இந்த பிரார்த்தனையை திக்ரை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த நாளில் அரஃபாவுடைய நாளில் தான் பின்வரும் அந்த வசனம், அல் யௌம அக்மல்து லகும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லகுமுல் இஸ்லாம தீனா என்ற வசனம் இறங்கிய நாளாகவும் இந்த நாள் கருதப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொல்கிறார்கள், அல்லாஹ் மீது சத்தியமாக இந்த வசனம் எந்த நாளில் எந்த நேரத்தில் இறங்கியது என எனக்கு தெரியும் என சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அது அரஃபாவுடைய நாளில் ஜும்ஆவுடைய ஒரு தினத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவில் இருக்கும் போது இறங்கிய வசனம். இன்றைய நாளில் உங்களுக்கு நான் உங்களுடைய மார்க்கத்தை பூரணப்படுத்தி விட்டேன், எனது நிஅமத்தாகிய மார்க்கத்தை நான் பூரணமாக தந்து விட்டேன், அதே போன்று இஸ்லாத்தை உங்களுக்கு அதுதான் சரியான ஒரு மார்க்கமாக தீனாக பொருந்தி கொண்டேன் என்ற வசனம் இறங்கப்பட்ட நாளாகவும் இந்த அரஃபாவுடைய நாள் கருதப்படுகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்துடைய நாட்களில் அரஃபாவுடைய நாளை விட அல்லாஹு தஆலா நரகத்துக்கு தகுதியானவர்களை, நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேணும், நரகத்துக்கு தகுதியானவர்களை அந்த நரகத்திலிருந்து விடுதலை செய்த நாளாக அரஃபாவுடைய நாளை விட வேற எந்த நாளையும் என்னால் பார்க்க முடியவில்லை. அந்த நாளில் அல்லாஹு தஆலா கீழ்வானத்துக்கு இறங்கி வானவர்களை பார்த்து பெருமையாக அந்த மக்காவில் அரஃபா மைதானத்தில் குழுமி இருக்கிற அந்த ஹஜ்ஜாஜிகளை பார்த்து அல்லாஹு தஆலா கேட்கிறான், மா அராத ஹாஉலா, இந்த மக்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள், ஏன் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் என அல்லாஹ் தெரிந்தும் கூட, அல்லாஹு தஆலா எல்லாவற்றையும் தெரிந்தவன், வானவர்களும் மலக்குமார்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா அப்படியாக கேட்கிறான், இவர்கள் எதனை எதிர்பார்த்து வந்திருக்கிறார்கள். அப்பொழுது சில ரிவாயத்துகளில் வருது, அந்த வானவர்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், அவர்கள் உனது மகஃபிரத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்வான், அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விட்டேன். எதனை கேட்கிறார்கள்? சுவனத்தை கேட்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், நான் அவர்களுக்கு சுவனத்தை கடமையாக்கி விட்டேன். எனவே அப்படிப்பட்ட ஒரு மிக விசேடமான அரஃபாவுடைய நாளும் இந்த 10 நாள் கருதப்படுகிறது.
அதே போன்று அரஃபாவுடைய நாளில் நோன்பு பிடிப்பதனால் அல்லாஹு தஆலா 2 வருட பாவங்களை மன்னிப்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே இந்த அரஃபாவுடைய நாளில் நோன்பு பிடிப்பதனூடாக 2 வருட பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான். அது மாத்திரமல்ல, இந்த நாளில் தக்பீர் சொல்வது மிக முக்கியமான ஒரு சுன்னத்து. பள்ளிவாசலில், வீடுகளில், பாதையில், அதே போன்று கடை தெருவுகளில் ஆண்கள் சத்தமாகவும் பெண்கள் அதாவது ரகசியமாகவும் அவர்கள் தக்பீர் சொல்லுவது மிக சிறந்த ஒரு சுன்னத்தாக கருதப்படுகிறது. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அதாவது அமல் செய்வதற்கு மிக சிறந்த நாட்களாக இந்த நாட்கள் கருதப்படுகிறது. எனவே அப்படி சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன மினத் தஹ்லீலி வத்தக்பீரி வத்தஹ்மீர் வத்தஹ்மீத். இந்த நாட்களில் நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் எனவும் அல்லாஹு அக்பர் எனவும் அல்ஹம்துலில்லாஹ், அதனால தான் சொல்கிறோம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் என அதிகமாக சொல்லுமாறு எங்களுக்கு சொல்லித் தந்தார்கள். இப்னு உமர், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுமா போன்ற சஹாபாக்கள் இந்த 10 நாட்களில் வெளியில், பாதையில், கடை தெருவில் போகிற போது சத்தமாக உரத்த குரலில் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என சத்தமாக அவர்கள் தக்பீர் சொல்லிக்கொண்டு செல்வார்கள் என வரலாறு குறிப்பிடுகிறது. எனவே 10 நாட்களும் பொதுவாக தக்பீர் சொல்லுவதை நாம் தக்பீருல் முத்லக் என சொல்கிறோம். பொதுவாக சொல்லப்படக்கூடிய தக்பீர். தக்பீருல் முகையத் என்று சொன்னால் அரஃபாவுடைய நாளில் ஆரம்பிக்கிற தக்பீர் ஐயாமு தஷ்ரீக் அசர் வரைக்கும் அந்த தக்பீரை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் நாங்கள் தக்பீர் சொல்கிறோம். அதனை நாங்கள் தக்பீருல் முகையத் எனவும் நாங்கள் சொல்கிறோம். எனவே இந்த நாட்களில் முடியுமானவர்கள் சுன்னத்து ஃபர்லான தொழுகைக்கு மேலால் சுன்னத்தான தொழுகைகள், குர்ஆன் ஓதுவது, துஆக்கள் கேட்பது, சதகாக்கள் கொடுப்பது, தனது பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வது, மற்ற உறவுகளை சேர்ந்து நடப்பது, மனிதர்களுக்கு நன்மையை ஏவுவது, தீமையிலிருந்து தடுப்பது, அடுத்தவர்களுக்கு உபகாரம் செய்வது, அதே போன்று மற்ற எங்களுடைய அயலவர்களை கவனிப்பது, அதே போன்று ஏழை எளியவர்கள், அனாதைகள் இவர்களுடைய விடத்தில் நாங்கள் கண்ணும் கருத்துமாக இருந்து கொள்வதெல்லாம் இந்த நாட்களில் இவைகளை செய்து நன்மைகளை நாங்கள் அதிகப்படுத்தி கொள்ளலாம். எனவே இப்படிப்பட்ட சிறந்த நாளில் நானும் நீங்களும் அதிகமாக நன்மை செய்கிற நல்ல அடியார்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் மாற்றுவானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.